அதாவது நம்ம வந்து பெண்களை பார்க்கவே கூடாது, நல்ல பேர் வாங்குற அந்த மனப்பான்மையில் அது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் பிரம்மச்சரியன்லாம் போகிறாங்களே, பிரம்மச்சரியா இது உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை தான். பெண்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அது வந்து இப்போ அரேபிய கண்ட்ரியில் எதுக்கு பர்தா போடுறாங்க, பெண்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை தான். அங்கே அது பர்தாவாக வெளிப்படுகிறது. இங்கே வந்து நிறைய பேர் சாமியாராக போகிறது, துறவியாக போகிறது. இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களே பெண்களை பார்க்கலாமா கூடாதா, பார்த்தா டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்போ அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. அது எதனால்? அவங்க அழகாக இருக்கிறனாலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அழகுனாலையா, அல்லது வந்து டிஸ்டர்ப் ஆகுது, கோபம் வருது, அல்லது காமம் ஏற்படுகிறது. அப்படி நிறைய ஒரு பெண்களை பார்ப்பது அவ்வளோ சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. பெண்களை பார்க்குறதுல நிறைய பிரச்சனையாக இருக்குது. பெண்களை எப்படி பார்க்கணும், அல்லது சகோதரியாக எல்லா பெண்களையும் பார்க்கணும் அப்படின்னா எல்லா பெண்களையும் சகோதரியாக பார்க்கணுமா? அப்போ சொல்லிக்கணுமா மனசுக்குள்ளே வந்து நம்ம சகோதரி, இவங்கெல்லாம் நம்ம சகோதரின்னு சொல்லிக்கணுமா? ஏன் தப்பான எண்ணங்கள்லாம் வருது? ஏன் ஒருத்தரை வந்து சரியாக பார்க்க முடியல? இப்படி பெண்களை பார்ப்பது வந்து எப்படி என்பது உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரின் கேள்வியாக இருக்குது. ஆனால் பெண்களை வந்து பார்க்கணுமா வேண்டாமான்னா பார்க்கணும். அப்போ ஏன் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் ஏன் வருது? பார்க்கணுமா வேண்டாமான்னு மனிதர்களுக்கு ஏன் இவ்வளோ சந்தேகம்? பெண்களோடு பழகலாமா, பெண்களோடு உறவு வைத்து கொள்ளலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற அந்த கேள்வி கூட இந்த சன்னியாசியாக போகிறது, பிரம்மச்சரியாக போகிறது, கிறிஸ்தவ மதத்தில் பாதிரியாக போகிறது, புத்த சமயத்தில் வந்து ஆசையை துறக்கிறது, எல்லாமே இந்த பெண்களை பார்க்கலாமா வேண்டாமா, பெண்களோடு பழகலாமா வேண்டாமா என்பது குறித்தான ஒரு குழப்பமாகவும் கேள்வியாகவும் தான் இருக்குது. ஏன் வந்து பெண்களை பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன் இந்த குழப்பம் மனிதர்களுக்கு வந்ததுன்னா அது காரணம் உணவு தான். நம்ம வந்து ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணர்ச்சிகளை பெரிதுபடுத்துகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சோறுலாம் சாப்பிட்டா நமக்கு வலிமை அதிகரிக்குது, பயங்கர வலிமை வருது, எதையும் சாதிக்க முடியும். அப்படிங்கும்போது அதை சாப்பிடும்போது நமது உணர்வுகள் கோபம் அதிகமாகுது, வலிமை அதிகமாகுது, ஆசைகள் அதிகமாகுது, அதுபோல் காமமும் அதிகமாகுது. இந்த உணவை சாப்பிட்டாலே நம்ம வந்து பெண்களை எப்படி பார்க்குறோன்னா பெண்களாக பார்க்க மாட்டேங்கிறோம், அடிமையாக தான் பார்க்குறோம். யாரையுமே அடிமையாக தான் பார்க்குறோம். இந்த சோறை சாப்பிட்டாலே சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதை சாப்பிட்டாலே நீங்கள் மனிதர்களை அடிமைகளாகத்தான் பார்ப்பீர்கள். அதுபோல் பெண்களே அடிமையாக தான் பார்ப்பீங்க. அதனால தான் மனிதர்கள் ஏன் ஆடை அணிஞ்சிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி மனிதர்களுடைய பார்வை சரியில்லை. ஒரு அடிமை, ஒரு அக்காவாக பார்க்க முடியல, அம்மாவாக பார்க்க முடியல, அம்மாவா ஒரு அடிமையாக தான் பார்க்குறான், ஒரு பாசமாக பார்க்க முடியல. அடிமைகிட்ட நம்ம பாசத்தோடு பழக மாட்டோம். அடிமைகள்னால் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, சொல்கிறத செய்யணும். அப்போ அடிமைகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்க மாட்டோம். அப்போ மரியாதை இல்லாமல் பார்க்குறாங்க. அடிமையாக மனிதர்கள் இந்த சோத்தை சாப்பிட்டா, இந்த பூரி பொங்கல் தோசை மாமிசத்தை சாப்பிட்டா, எதனால் இதை சாப்பிட்றாங்க? அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். அந்த வலிமையை வச்சு ஆடம்பரமாக வாழலாம். ஆடம்பரமாக வாழ்கிறதுனா எப்படி? அங்கே நிறைய அடிமைகள் உங்களுக்கு தேவை, பெரிய வீடு, அங்கே நிறைய பேர் அடிமைகள் தேவை, கார் கதவு திறந்த ஒன்றும், சமைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அடிமைகள் தேவை. இப்படி நீ அடிமையாக பார்க்குறதுனால தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை மீது உனக்கு ஒரு ஆசை வருகிறது. அதனால தான் பெண்கள்லாம் ஏன் வந்து பெண்களை பார்க்குறம்போது நீ அடிமையாக பார்க்குறதுனால அப்படி பார்க்க முடியல. நீ மனிதர்களே அடிமையாக பார்க்க முடியாது. பார்த்தால் என்ன ஆகும்? சண்டை தான் வரும். அதான் அந்த போர் எதுக்குனால நடக்குது? அடிமையாக பார்க்குறதுனால தான். அடிமையாக பார்க்குறதுனால தான் அந்த போரே வருது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடக்கி அடிமையாக்குவதற்கான முயற்சியில் தான் அதற்கு எதிரான நடவடிக்கை. இன்னொரு நாடு கூட ஏன் சண்டை போடுது? இல்லை நான் உங்களுக்கு அடிபணிஞ்சிருந்தேன்னா அங்கே போரே கிடையாது. நான் உங்களுக்கு சரண்டர் ஆகிடுறேன், நான் உங்களுடைய அடிமைகளை ஆகி விடுகிறேன், நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னா அங்கே சண்டே வருது. இல்லை நான் உனக்கு அடிமையாக மாட்டேன் அப்படிங்கும்போது அங்கே சண்டே வருது, போரே வருது. அப்போது ஒரு ஆண் பெண் வன்முறை கூட அதுதான். ஒரு கணவன் மனைவி சண்டையாக வருது, கணவன் மனைவியை அடிமையாக பார்க்குறான். அதுபோல் மனைவி கணவனை தன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு எஜமானாக பார்க்கணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் அடிமையாக பார்க்குறதுனால, இவன் மனைவியை அடிமையாக பார்க்குறதுனால மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறான். ஒரு அடிமைகிட்ட போய் யாராவது உண்மையாக இருப்பாங்களா? நமக்கு ஒரு அடிமை இருக்கிறா, மனைவிங்கிற ஒரு அடிமை இருக்கா, அவளுக்கு போய் நம்ம உண்மையாக இருக்கணும்னு யாரும் நினைக்கும். ஏன்னா இவன் அடிமையாக நினைக்கும் போது அடிமைகிட்டலாம் யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அப்போ எப்போ உண்மையாக இருப்பாங்க? தன்னை போல் அவங்களும் ஒரு மனிதராக, ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக பார்க்கணும். அடிமை பார்ப்பது போல் பார்த்தா இவன் உண்மையாகவே இருக்கிறதில்ல, அதனாலேயும் சண்டை வருது. நீ அடிமையாக பார்த்தா நீ யார்கிட்டையுமே உண்மையாக இருக்க மாட்டேன். நம்ம இந்த சோறு பூரி பொங்கல் தோசை உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகளை சாப்பிடுவதால் நாம் மனிதர்களை அடிமைகளாக பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கி யாருமே பழகிறது கிடையாது. உண்மையான அன்பு எங்கேயுமே இல்லை. யாரும் உறவுகளை தேடுவதே இல்லை, உறவுகளை விரும்புவதே இல்லை, மனிதர்களின் அருகாமையை விரும்புவதே கிடையாது.
ஏன்னா நம்ம பார்வை கெட்டு போச்சு. உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டாலே நீங்கள் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க முடியாது. எல்லாத்தையும் அடிமையாக தான் பார்ப்பீங்க. மனிதர்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கிறது, அவங்களுக்கு மரியாதை அப்படிலாம் எதை பார்த்தாலும் மனிதர்களை மட்டும் கிடையாது, ஆடு மாடை பார்த்தாலும் நீங்கள் வந்து என்ன ஆகும், ஒரு அடிமையாக தான் பார்ப்பீங்க. அவங்களுக்குலாம் உணர்வு இல்லை. எப்படி மனுஷங்களுக்கு உணவு இல்லையோ, மனுஷங்க ஏமாந்தாங்கன்னா அவங்களே ஏமாற்றி நீ என்ன பண்ணுவ, அவங்கள வச்சு அடிமைகளாக்கி அவங்கள வச்சு ஆடம்பரமாக வாழ்ந்துருவேன். அதனால மனிதர்கள் வெடிப்பாக இருக்காங்க, தனியாக இருக்காங்க, மனிதர்கள்ட்ட பெருசாக பேசுறதில்ல. ஆடு மாடுகளை எப்படி பார்க்குறான், ஆடு மாடுகளையும் அப்படி தான் பார்க்குறான். ஆடு மாடு அதனால தான் வெட்டி சாப்பிட்றான், அதை கொன்றுடுறான். மனிதருடைய உணவு அது கிடையாது, மாமிசம் கிடையாது. ஏன் மாமிசம் சாப்பிட்றாங்க? இந்த உணவு நாம் சாப்பிட்ற இந்த உணவு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாலே மனுஷங்க அசந்தாலும் மனுஷங்களையும் வெட்டி கொன்றுருவான். ஆனால் மனுஷங்க உஷாராக இருக்கான், மனுஷங்களை பற்றி தெரியும். அதனால் உஷாராக எல்லோரும் ஒன்று சேர்ந்து அப்படி சாப்பிட்டா எல்லோரும் ஒன்று கூட்டுருவாங்க, நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளுறதுக்குன்னே சந்தோஷமாக அதை வருவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கும். மனிதர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த ஆடு மாடுகளுக்கு யார் பாதுகாப்பு? அதனால தான் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் தினந்தோறும் கொண்டுக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. ஏன்னா மாடுகளையும் ஒரு உயிரினமாக பார்க்குறதில்ல, ஒரு ஆடுகளை உயிரினமாக பார்க்க முடியல. காரணம், நாம் உண்ணுகிற உணவு இருக்குல்ல, அது அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிறது, அது ஆசையை பெரிதுபடுத்துகிறது, ஆடம்பர ஆசையை உருவாக்குகிறது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றால் அடிமைகள் நிறைய பேர் தேவை, அடிமைகள் தேவை. இன்றைக்கி நம்ம வந்து டாக்டர், இன்ஜினியர், இது எல்லாமே அடிமைகள் தான். ஒரு நாமளே ஏற்றுக்கொண்ட ஒரு தற்காலிகமாக தான் இதை அடிமைத்தனத்தை என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது. தற்காலிகமாக ஏற்றுக்கொண்ட அடிமைகள். இப்போ வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆளை போட்டாச்சு, நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருத்துவரை போட முடியாதுல்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து அங்கே ஒரு கிளினிக், அங்கே ஒரு மருத்துவரை நியமிக்கிறோம், வீட்டுக்கு வெளியில் ஒரு மருத்துவரை நியமிக்கிறோம். எல்லாருமே அடிமை தான். இப்போ கல்வி, எனக்கு தேவையான உணவை சமைப்பதற்கு வீட்டுக்கு ஆள் போட்டாச்சு, எனக்கு தேவையான ஆடையை துவைக்கிறதுக்கு வீட்டில் வேலைக்காரங்க ஒரு அடிமைகளை போட்டாச்சு, கார் ஓட்டுறதுக்கு அடிமையை போட்டாச்சு. எனக்கு தேவையான கல்வியை கற்பிப்பதற்கு தனியாக ஒரு அடிமையை போட முடியாது. அதனால் ஒரு ஆசிரியருங்கிற அடிமையை போட முடியாது. அதனால் பள்ளிக்கூடம்னு ஒன்று கட்டி எல்லாருக்கும் எல்லாருக்குமான அடிமையாக இந்த ஆசிரியர் இருப்பார். எல்லாருக்கும் தேவையான கல்வியை இவர் கற்றுக் கொடுப்பார். அந்த மாதிரி தான் எல்லாமே அடிமைத்தனம் தான் நாம் செய்கிறது. ஒரு விவசாயி, யாருன்னே தெரியாத எனக்காக ஒரு விவசாயி உணவை உற்பத்தி பண்ணுறாரு. தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுறது அன்பு. தெரிஞ்சவங்களுக்காக வந்து நான் உற்பத்தி செய்த உணவை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேன், அண்ணனோட, தம்பியோட, நண்பர்களோட, அது அன்பு. ஆனால் யாருன்னே தெரியாதவங்களுக்காக நான் உணவு உற்பத்தி செய்து கொடுக்குறேன் பாருங்கள், அதுக்கு பேர் அன்பு கிடையாது, அடிமைத்தனம். ஆடம்பரம் மீது அப்போ அப்படி உற்பத்தி செஞ்சு கொடுத்தா அவங்க பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வச்சு நீ ஆடம்பரமாக வாழலாம், நீயும் ஆடம்பரமாக வாழலாம், நிறைய பணம் சம்பாதிச்சா வீட்டில் 4 வேலைக்காரங்களை வச்சுக்கலாம், நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல. இதுதான் உன்னுடைய ஆசையாக இருக்குது. அதனால் இந்த உணவு தான் வந்து ஒரு பெண்களை வந்து பார்க்குறதுல உள்ள குழப்பங்களுக்கு காரணம். அரேபியாக்காரன் என்ன பண்ணுறான், பர்தா போட்டுக்கிறான். நீ பர்தா போடு, ஆண்களுடைய பார்வை சரியில்லை, ஏன்னா ஆண்களுடைய பார்வை கட்டி எல்லோரும் தானே இந்த உணவை சாப்பிட்றாங்க. உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை உலகத்தில் உள்ள எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதனால தான் அது அரேபியாவில் ஒரு மாதிரியான பர்தா போடு. அப்புறம் புத்த மதர் ஜப்பான், சீனா, அப்புறம் ஸ்ரீலங்கா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பெண்களை பார்க்குறதுல பிரச்சனை இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணு, சன்னியாசியாக போ. அவங்கள வீரன்னு சொல்கிறாங்க, அவங்கள வியந்து பார்க்குறாங்க. பெண்களை பார்க்கவே மாட்டேன், நான் பார்க்காம காட்டுறேன் பாரு, பெண்களோட பழகாமல் உறவு வச்சுக்காமல் நான் காட்டுறேன் பாரு, நிரூபித்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி நிறைய சன்னியாசம் போகிறாங்க. அதுபோல் இந்தியாவிலையும் சன்னியாசம் போகிறாங்க, துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். ஐரோப்பாவிலையும் பாதிரியாராக போகிறாங்க கிறிஸ்தவ மதத்தில். நான் கல்யாணமே இல்லாமல் உறவே வைத்து கொள்ளாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பெரிய வியப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு அடிமை மோகம் அது பெண்களை பார்க்குறது. அதனால் மனிதர்களை பார்க்குறதே, பெண்களை மட்டும் குறிப்பாக பெண்களை பார்ப்பதில் ஆண்கள் பார்ப்பதிலையும் அடிமைகளாக தான் பார்க்குறான். எல்லாரையும் அடிமையாக தான் பார்க்குறான், ஆடு மாடுகளையும் அடிமையாக தான் பார்க்குறான். அதனால தான் வந்து அந்த பார்ப்பது, அப்போ நம்ம உணவை மாற்றினால்தான் சுதந்திரமாக பார்க்க முடியும். அப்போ எதுனா தான் தீர்வு அப்படின்னா, பெண்களை பார்க்கலாமா வேண்டாமா, சுதந்திரமாக பார்க்கலாம்ப்பா. ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்குது, உணவை மாற்று. உணவில் கட்டுப்பாடு இருந்தால் உன் பார்வையில் கட்டுப்பாடு வரும். கட்டுப்பாடு இல்லாமல் பார்ப்பதால் தான் பார்க்கலாமா வேண்டாமா, பெண்களோடு பழகலாமா வேண்டாமா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, குடும்பம் நடத்தலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் மனிதர்களுக்கு வர்றதுக்கு காரணம் கட்டுப்பாடு இல்லாத பார்வை. கட்டுப்பாடு இல்லாத உணவுகளை சாப்பிடுகிறார்கள். நீங்கள் வந்து காய்கறிகளை, பச்சை காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை சாப்பிட்டு பாருங்கள். பச்சையாக சாப்பிடணும், உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதுபோல் அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் எடுத்துக்கூடாது. அதுபோல் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. தேன்லாம் சாப்பிடக்கூடாது. இதை தவிர்த்து விட்டு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை வந்து பச்சையாக சாப்பிடணும்.
எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை மட்டும் வேக வச்சு சாப்பிடுங்க. இதை சாப்பிட்றதே கஷ்டம். இது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். இதுவே பயங்கர கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடை கடைபிடிக்கிறதே ஒரு மன உறுதி தேவை, அசாத்திய மன உறுதி. அப்போ இத்தகைய மன உறுதியோடு நீ பெண்களை பாரு, யாரை வேணாலும் பாரு, சுதந்திரமாக பார்க்கலாம். இவர்களுக்குத்தான், உணவில் கட்டுப்பாடு உடையவர்களுக்குத்தான் பெண்களை சுதந்திரம் பார்ப்பதற்கு அனுமதி இருக்குது. அப்போது உணவு இந்த கட்டுப்பாடு வந்துச்சுன்னா அப்போ எல்லாருமே நிர்வாணமாக கூட வாழுவதற்கு தயாராகிடுவாங்க. நான் சொல்கிற இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா, பச்சை காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை, கிழங்கு, அப்போ அவங்களுக்கு நோயும் வராது, உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் பருமன் இருக்காது, உடலும் அழகாகவும் இருக்கும். அப்போ உடலை ஆடை கொண்டு மூடுவதற்கு விரும்ப மாட்டாங்க. அப்போ நிர்வாணமாக வாழ்வதற்கும் நம்ம தயாராக தான் ஆகிடுவோம். நம்ம ஆடை கொண்டு மூடுவதற்கு என்ன காரணம்? நம்ம கட்டுப்பாடு, நமக்கு மனதை கட்டுப்பாடு இழக்கிற உணவுகளை சாப்பிடுகிறோம். அதனால் நோய் வருது, உடல் பருமன் ஏற்படுகிறது, உடலில் அழகு இல்லாமல் போகிறது, ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. அதனால் உடம்பை காட்டுறதுக்கு கூச்சமாகவும் இருக்குது. அது மாதிரி பெண்களை பார்க்கவும் முடியல, பெண்களோடு பழகவும் முடியல, காதலிக்கவும் முடியல. நீங்கள் ஏன் காதல் இல்லாமல் இருக்குது? உலகம் முழுக்க இருக்குது, காதலே இல்லை. பெரும்பாலும் காதலிக்கவே முடியல. அரேபியாவில் காதலிக்க முடியல, இந்தியாவில் காதலிக்க முடியல. காதலுக்கு யாரும் தடை இல்லை. காதலுக்கு இந்த உணவு தான் தடை. உணவு தான் அந்த காதலை தப்பாக புரிய வச்சு காதலிக்கக்கூடாதுன்னு சொல்ல வைக்கிது. இப்போ சரி, இப்போ வெளிநாட்டிலலாம் காதல் இருக்கா? அமெரிக்காவில், இங்கிலாந்தில், ஃப்ரான்ஸில், அங்கே எப்படி தெரியுமா காதல்? இங்கே பெற்றவங்க முடிவு பண்ணுறாங்க, அங்கே அவங்களே முடிவு பண்ணுறாங்க. எப்படி? எவன் பணம் வச்சுருக்கான், எவன் பணக்காரன், அவனை தேடுறாங்க. உண்மையான காதலை அவங்க தேடுறாங்களான்னா, உண்மையான காதலை இந்தியாவிலையும் தேடுறாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தேடுறாங்க. அதுபோல் அமெரிக்காவிலையும் தேடுறாங்க, கொஞ்சம் பேர் தேடுறாங்க. உண்மையாக ஜப்பான்லேயும் தேடுறாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தேடுறாங்க. பெரும்பான்மையான மக்கள் இந்த பணத்தை தான் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு அமெரிக்காவாக இருக்கட்டும், அங்கே காதலுக்கு தான், காதலிச்சு தான், அப்படி கிடையாது. அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும், சீனாவாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் என்ன பெற்றவங்க தலையிட மாட்டாங்க, அவங்களே முடிவெடுப்பாங்க. எவங்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதற்கேற்றாற்போன்று ஆண்களும் என்ன பண்ணுறான், பெண்களின் பணத்தாசைக்கு தீனி போடுற மாதிரி அவனும் நிறைய பணத்தை சம்பாதிச்சு அதுக்கேற்றாற் போல் அதற்கு ஆசைப்படுகிற பெண்ணை தேடுகிறான், தேடி கொண்டு இருக்கிறான். அதனால் மனசை பார்க்காம, அப்போ இன்னும் உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு காதலிக்க தெரியலை, காதலிக்க முடியலை, காதலுக்கு தடை. அதுபோல் வெளிநாட்டிலே இருக்குது. காதலுக்கு தடையாக இருப்பது ஒரு அமெரிக்காவிலையும் இருக்கும். காதலர்களுக்கு தடை, காதலிப்பதற்கு தடை. இப்போ ஒருத்தவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கல. அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவனை போய் இவன் என்ன பண்ணுவான், தன்னிடம் உள்ள துப்பாக்கி பணத்தை வச்சு மிரட்டுவான். நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, பழகாத. இது எல்லா நாட்டிலையும் இருக்குது. அதனால் காதலிப்பதற்கு தடை, காதலிக்க முடியாமை, இப்படிப்பட்ட இதெல்லாம் எதுக்கு? என்ன காரணம்? பெண்களோடு உறவை ஏற்படுத்திக்க முடியலை. பெண்களோடு, ஏன்னா அது காரணம் என்னது? மனிதர்களின் நோக்கம் தப்பாக இருக்குது. மனிதர்களை அடிமைகளாக பார்க்கிறார்கள், பெண்களை அடிமைகளாக பார்க்கிறார்கள். அதற்கு அளவுக்கு அதிகமான உணவு தான், அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவு தான் காரணம். அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவு நாம் சாப்பிட்ற இட்லி, பூரி, பொங்கல், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால்வெண்ணெய், இந்த உணவுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, மனிதர்களின் ஆசைகளை பெரிதாக்குகிறது, காமத்தை பெரிதாக்குகிறது, உணர்ச்சிகளை பெரிதாக்குகிறது, பேராசைகளை உண்டு பண்ணுகிறது, ஆடம்பரமாக. அதனால தான் நம்மளால் மற்றவங்கள பார்க்க முடியல. நீ காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிழங்குகளை, இலைத்தலைகளெல்லாம் பச்சையாக சாப்பிட்றீங்க, உப்பே போடல. அது மாதிரி மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ நான் எதை பச்சையாக சாப்பிட வேண்டும் என்று சொன்னேனோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு எளிமையாக வாழணும்னு ஆசை வரும். இப்போ சோறு சாப்பிட்டா தான் முரட்டுத்தனமாக வேலை பார்ப்பீங்க. கார் ஓட்டணும் அல்லது வீடை கட்டணும் அப்படின்னா பயங்கர வலிமை தேவை. அப்போ சோறு சாப்பிடணும். நீங்கள் வெறுமனே காய்கறிகளை, பழங்களை பச்சையாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட முடியாது, ஒரு காரை ஓட்ட முடியாது. அப்போ வேறு வழியே இல்லை, உங்களால் ஒரு குடிசையை தான் கட்ட முடியும். குடிசையவே கஷ்டப்பட்டு கட்டுவீங்க. அப்போ வேறு வழியே இல்லை, எளிமையாக தான் வாழ்வீங்க. உங்களால் ஒரு ஆடையை கூட உருவாக்க முடியாது. பிறருக்கு அடிமையாகவே இருக்க முடியாது. இந்த அடிமைகளாக பார்க்குற அந்த ஆசை இருக்குல்ல, அந்த பார்வை ஏன் மனிதர்கள் பிறரை அடிமையாக பார்க்க, ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையில் தான் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க முடியாமல் அடிமைகளாக பார்க்கிறார்கள். நீ காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டேன்னா, கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிட்டா உனக்கு வலிமை குறைவான வலிமை, அளவான வலிமை தான் கிடைக்கும். எளிமையாக வாழ்வதற்கு தேவையான வலிமை தான் கிடைக்கும். உன்னால் பிறருக்கெல்லாம் அடிமையாக இருக்க முடியாது, பிறரை அடிமைப்படுத்தவும் முடியாது. உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதே உனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக போயிடும். ஒரு குடிசை வாழ்கிறது அந்த மாதிரி தான். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் வராது.
அப்படி இருக்கும்போது வந்து உன்னால் ஒரு ஆடையை கூட நெய்ய முடியாது. உன்னுடைய ஆசைகள்லாம் அடங்கிரும், எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி கட்டுப்பாடு, ஒரு பச்சை காய்கறிகளை சாப்பிட்றதே ரொம்ப கட்டுப்பாடான ஒரு விஷயம். பச்சையாக சாப்பிட்றது, மாமிசம்லாம் சாப்பிடாம, அரிசிலாம் சாப்பிடாம. அப்போ இத்தகைய கட்டுப்பாட்டோடு இந்த உணவுகளை சாப்பிட்டாலே உனக்கு கட்டுப்பாடு வந்துவிடும். கட்டுப்பாடு வந்து விட்டாலே பெண்களை பார்ப்பது எல்லாமே ஈஸி. பெண்கள்லாம் சாதாரணமாக தெரியும். பெண்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு அழகு இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு வலிமையானவர்கள் தான். ஆனால் அதுக்காக அவங்கள பார்க்க முடியாத அளவுக்கு, பார்க்கலாமா வேண்டான்னு ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவங்கள வந்து காமத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, காமத்தை கட்டுப்படுத்த காரணம் நீ சாப்பிட்ற சாப்பாடு அப்படி. அதே பச்சை காய்கறியை சாப்பிடு, உடம்புல உணர்ச்சிகள்லாம் அடங்கிரும். அப்படி பச்சையாக சாப்பிடு, கீரைகள் கிழங்குகளை பச்சையாக சாப்பிடு. இந்த உப்புலாம் போடாமல் சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டு பாரு. அரிசி கிழவர் கோதுமைலாம் சாப்பிடக்கூடாது, மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. நான் காய்கறிகள் எதை சாப்பிடணும்னு சொன்னோன்னா அதை மட்டும் சாப்பிடுங்க. அப்போ உணர்ச்சிகள்லாம் அடங்கிரும், காமம்லாம் அடங்கிரும். நீங்கள் எளிமையாக தான் வாழ்வீங்க. அப்போ பெண்களை பார்க்குறதெல்லாம் ஈஸி. பெண்கள் நிர்வாணமாக இருந்தாலும் அது உனக்கு சாதாரணமாக தான் தெரியும். அதனால் நிர்வாண நிலையை அடைய வேண்டும் என்றால் புத்தர் கூட நிர்வாண நிலையை அடைய முயற்சி செய்தார். அப்போது நிர்வாண நிலையை ஏன் வந்து நமக்கு பயமாக இருக்குது, நிர்வாணங்கிறது ஏன் பயமாக இருக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஆடைகளுக்குள் ஒளிய செல்லு கோழைகளாக மாற்றுகிறது. மனிதர்களை நிர்வாணமாக பார்ப்பதற்கு நம்மை பயமுறுத்துகிறது. எங்கே நிர்வாணமாக பார்த்தா கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடுவார்களோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால ஆடைகளுக்குள் மனிதர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். நிர்வாணமாக இருக்கணும்னா பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா மட்டும்தான் மனிதர்கள் நிர்வாண நிலையை அடைய முடியும், நிர்வாணமாக வாழ முடியும். இன்றைக்கி பாருங்கள், நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு ஆசைகள் அதிகமாகி மனிதர்களை அடிமைகளாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் மனிதர்கள் உடம்பை மூடிக்கிறாங்க. மனிதர்களுடைய பார்வை சரியில்லைன்னு உடம்பை மூடிக்கிறாங்க. அதனால் வந்து நிர்வாண நிலை அடைய வேண்டும் என்றால் பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். இன்றைக்கி ஆடை அணிகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கலங்க, ஒரு பெரிய டார்ச்சருங்க ஆடை. நீ அணிகிறது வந்து யாரோ துவைச்சி தராங்க, நீ போடுற டெய்லி வக்கனையாக போட்டுக்கிற, அயன் பண்ணி தராங்க. துவைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? துவைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் பிறருடைய உங்கள் அம்மாவோ அக்காவோ யாரோ துவைச்சி தருவாங்க, வேலைக்காரங்களோ வச்சு துவைச்சி தருவாங்க. அது எவ்வளோ கஷ்டம். நீ டெய்லி அப்போ சட்டை போடுறதுலாம் அவ்வளோ கஷ்டமான விஷயம். நீ கழட்டி போட்டுருவ ஈஸியாக, ஆனால் அது துவைக்கணும்ல, எடுத்து துவைக்கணும்ல, அவ்வளோ கஷ்டம். அதுபோல் இல்லை, பணக்காரங்க துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி ஒரு ஷர்ட்டு விலைக்கே வாங்கி போட்டுருவாங்க. அன்னன்னைக்கு நான் 30 நாளைக்கு போடக்கூடிய ஒரு நாள் போட்ட சட்டையே மறுநாள் போட மாட்டாங்க. காலையில் இன்னும் பெரிய கோடீஸ்வரன் காலையில் ஒரு நாளைக்கே 2-3 சட்டை போடுவோம். அப்போ அது ஒரு தடவை போட்ட சட்டையை அவங்க போட மாட்டாங்க. அப்போ அது ஈஸியாகிடுச்சு, துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஆடையை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம், துவைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட பன்மடங்கு கஷ்டம் ஆடைகளை உருவாக்குவது. அது எப்படி தயாராகி வருகிறது தொழிற்சாலைகள், அதற்கான பருத்தி நூல் எப்படி விவசாயத்தில் அந்த விவசாயி கஷ்டப்படுறான், அப்புறம் நெசவு நூலாக மாற்றப்பட்டு பஞ்சாலைக்கு வந்து எவ்வளோ ப்ராசஸ் நடந்து தான் ஒரு ஆடை உன் கைக்கு வருகிறது. எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்போ ஆடை அணிவது எவ்வளோ கடினம் தெரியுமா? ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ நிர்வாணங்கிறது இந்த வேலையே நமக்கு இல்லைப்பா, ஈஸியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஜாலியான வேலை நிர்வாணங்கிறது. ஆனால் அந்த ஜாலியாக ஈஸியாக வாழ்வதற்கு, எளிதாக வாழ்வதற்கு நாம் நிறைய கட்டுப்பாடு நமக்கு தேவை. அந்த கட்டுப்பாட்டை நமக்கு எது தரும்? உணவு தான் தரும். கட்டுப்பாடுங்கிறது வந்து மந்திரம் ஓதிட்டாலோ புத்தகத்தை படிச்சிட்டாலோ உனக்கு கிடைக்காது. அந்த கட்டுப்பாடு என்பது அந்த உணவு தான் உனக்கு கொடுக்கும். பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது அந்த உணவுகள் தான் உனக்கு கட்டுப்பாடுகளை கொடுக்கும். மற்றபடி மாமிசம் சாப்பிட்டுட்டு உன்னால் கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. மாமிசம் சாப்பிட்றதுனால நீ கட்டுப்பாடு இழந்து, மன உறுதி இழந்து கோழையாக தான் போவ. ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு, மனிதர்களை பார்க்குற அந்த தைரியம் கூட உனக்கு வராது. நீ மனிதர்களை மனிதராக உன்னை பார்க்க முடியாது, அடிமைகளாக வேணால் பார்ப்ப. நீ மனிதர்களை அடிமைகளாக பார்க்குற அந்த பார்வை வேணால் உனக்கு வருமே தவிர, ஒரு மனிதர்களை மனிதர்களாக பார்க்குற, அந்த மனித தன்மையோடு பார்க்குற அந்த பார்வை உனக்கு வரவே வராது. அதுக்கு பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். பச்சை காய்கறி சாப்பிட்டா உலகமே மாறிவிடும், மனித வாழ்க்கையே மாறிவிடும். முதல் மனிதன் நான் யார் அப்படின்னா, முதல் மனிதன். மனிதர்கள் இப்போதான் முழுமையடைகிறாங்க. மனிதர்களாக மாறுவதற்கான அந்த முயற்சி இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க. அந்த முழுமை இப்போ தான் நடக்குது. இப்போ மனிதர்கள் மனம்ங்கிற நோயினால்தான் அவங்க மனம்ங்கிற நோய் வந்து எதனால் வந்தது? உணவு சங்கிலி, பிற உயிரினங்கள் வந்து மனிதர்களை பிற உயிரினங்கள் மனிதர்களை வேட்டையாடும் போது மனிதர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மரண பயம்தான் மனம் என்கிற நோய் ஏற்பட்ட காரணம். அந்த மனம் என்கிற நோய் ஏற்பட்டனால இந்த இயற்கைக்கு கட்டுப்படாமல் ஒரு மரண பயத்தில் ஏனோதானன்னு வாழ்ந்து
நிறைய பாதிக்கப்பட்டு அப்புறம் வந்து இப்போ மனிதர்களாக நம்ம மாறி இருக்கோம். அந்த மனம்ங்கிற நோய் தான் நம்ம உருவத்தையே மாற்றி விட்டது. அது உடம்பு முழுக்க இருக்குது. மனம்ங்கிற நோய் மூளையில் மட்டும் கிடையாது. மூளையில் ஏற்பட்ட நோய் அப்புறம் அது உடம்பு முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மனம்ங்கிற நோய் வந்து மூளையில் ஏற்பட்ட நோய். அது உடலில் உடல் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால தான் அந்த உடலே மாறி போச்சு. தோற்றமே மாறி இன்றைக்கி மனித தோற்றத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். நிமிர்ந்து நாம் நடக்கிறோம். குனிந்து நடந்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கி நம்ம நிமிர்ந்து நடக்கிறோம் அப்படின்னா அதற்கு அந்த மனம் என்கிற நோய் தான் காரணம். அந்த உணவு சங்கிலினால் ஏற்பட்ட மரண பயம்தான் அது காரணம். இன்றைக்கி தான் மனிதர்களாக மாறுவதற்கான முயற்சி ஒரு 2 லட்சம் வருஷமாக நடந்திருக்கும். அது இப்போ தான் முழுமையடையுது. அந்த மனம் என்கிற இன்றைக்கி கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் தியானம் செய்து அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீங்களே, தியானம் செய்யவே தேவையில்லை. இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு மனம் என்பது கட்டுப்பாடு நிறைந்ததாகத்தான் இருக்கும். தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் வராது. அப்பப்போ வரும். ஒரு யோசனை வருது அப்படின்னா வெற்றிடம். ஒரு தியானத்தின் போது உங்களுக்கு வெற்றிடம், அதுபோல் ஒரு வெற்றிடம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு எண்ணங்கள், அப்புறமா ஒரு வெற்றிடம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு யோசனை, சிந்தனை. இந்த மாதிரி மனித மனம் என்பது இனிமேல் செயல்படும். இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு அது வரும். அந்த நிலையில் தான் நான் இப்பொழுது இருக்கிறேன். முதலில் மனிதனாக முழுமையடைந்த முதல் மனிதன் நான். மனம் என்கிற நோய் கட்டுப்பாட்டிற்குள் வந்த முதல் மனிதன் நான்.